9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபாலையாவுக்கு வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சிறப்பு சிறப்புங்க ஐயா. ஐயா, தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நீங்க பார்க்கக்கூடிய ஒரு ராசி, ஒரு மகத்துவம் நிறைந்த ராசின்னு சொல்லலாம், தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல எந்தவித சிறப்புகள் இருக்கு, இந்த பயிற்சியினால உங்களுக்கு வாழ்க்கையை வாழ்வாதாரம் எப்படி மாறுது அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. தனுசு ராசி இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. அதற்கு முன்னாண்ட என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கு என்னுடைய வணக்கங்கள். அது போக என்னுடைய மக்கள், என்னுடைய நேயர்கள், அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ வந்துங்க, தனுசு ராசி, இந்த தனுசு ராசிக்கு 14/4/2026 காலையில் 8:30 மணிக்கு பெயர்ச்சி ஆறாங்க. இந்த தமிழ் புத்தாண்டு பெயர்ச்சி ஆகுது. அதே சமயத்தில் குரு பகவானும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுனத்திலிருந்து பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க. அதே சமயத்தில் சனி பகவானும் இப்போ தான் பெயர்ச்சி ஆனார் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம். ராகு கேதுவும் வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் பெயர்ச்சி ஆகிறாங்க. இந்த குரு பகவானின் பெயர்ச்சி ஆகப்பட்டது தனுசு ராசிக்கு குரு பகவானுடைய பலன், குரு பகவானுடைய பார்வை இல்லை அப்படின்னா இப்போ சுபகாரியங்கள் செய்வதற்குண்டான பார்வை திருப்தியாக இல்லை. அதுபோக அந்த குரு நிற்கக்கூடிய இடமும் தனுசு ராசிக்காரங்களுக்கு சிறப்பாக இல்லை. அப்போ தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துல அந்த குரு பகவான் பயிற்சி ஆறாங்க. அப்போ அந்த 8ஆம் இடம் என்பது அப்படின்னா ஒருத்தருக்கு அவமானம், ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை, ஒருத்தர் ஊர் விட்டு போறது, இது மாதிரி பார்த்தீங்கன்னா பல விதமான கேவலமான சூழ்நிலைக்கு ஆளாகிறது தான் அந்த 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்தில் குரு பகவான், சுப கிரகமான குரு பகவான் உச்ச பலம் அடைகிறாங்க. அது தனுசு ராசியின் அதிபதியே அந்த 8ஆம் இடத்துல போய் உச்சம் அடைகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லதை கண்டிப்பாக செய்யும். ஆனால் அதே சமயத்தில் கெட்டவங்க கூட சேர்ந்து அவன் கெட்டவன்னு தெரிஞ்சு அவன் அதில் அடிபட்டு அதுக்கப்புறம் தான் அந்த குரு பகவான் தூக்கி விடும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட சேர்றாங்கன்னா கெட்டவங்க கூட சேர்ந்து கெட்ட பழக்க வழக்கமெல்லாம் பழகி அதுக்கப்புறம் தான் அதிலிருந்து விடுதலை ஆக முடியும். அது மாதிரி தான் இந்த குரு பகவான் பண்ணும். ஏன்னா இந்த 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் தனுசு ராசிக்காரர்கள் யாரையுமே நம்பி ஒரு காரியம் இவங்கனால ஆகும், இவங்க நமக்கு உதவி செய்வாங்க, இவங்க நமக்கு தொழில் பார்ட்னராக வர்றாங்க, இவங்கனால நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரையுமே நம்பி ஏமாந்து விடாதீர்கள். முதல் பாயிண்ட் இதுதான். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு அதே குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கறதுனால இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பணம் ஏதாவது ஒரு வழியில இவங்களுக்கு பணம் வந்துட்டே இருக்கும். ஆனா அந்த பணத்தை இவங்கள் நல்ல வழியில செலவு பண்றதா, தீய வழியில செலவு பண்றதா, சுப செலவுகளா, விரை செலவுகளா அப்படின்னு தனுசு ராசிக்காரங்க தான் முடிவு பண்ணிக்கணும். முடிவு பண்ணி செலவு செய்தால் அவங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடலாம். கொஞ்சம் ஏமாந்தாலுமே தனுசு ராசிக்காரங்கள் கடன் ஆயிடுவாங்க, அடுத்தவங்களை நம்பி ஏமாந்துருவாங்க. அதே சமயத்தில் இந்த பீரியட்ல நம்ப கூடாதவங்களையும் நம்பிடுவாங்க. அது போக இவங்களுக்கு இந்த சமயத்தில் ஏதாவது பேராசைகள் கண்டிப்பாக வரும். அப்போ சூதாட்டத்து மேலேயும் வரலாம், அது போக வேற பெண் மேலேயும் ஆசை வரலாம். இது மாதிரி தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு இழுக்கை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதனால தனுசு ராசிக்காரர்கள் பெண்கள் விஷயத்திலையும் எச்சரிக்கையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் ஏமாந்தால் அவங்க இத்தனை வருட காலமாக நல்ல பேரை தனுசு ராசிக்காரங்கள் சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. தன் குடும்பத்திலையும் நல்ல பேர் இருக்கும், தன்னுடைய மக்கள்கிட்டையும் நல்ல பேர் இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல பேராகப்பட்டது இந்த பீரியட்ல ஏதாவது ரூபத்தில் பாதிக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தனுசு ராசிக்காரங்களே
இந்த வார்த்தையை நல்லா கேட்டுக்கோங்க, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. நீங்க பாத்தீங்கன்னா தவறான பாதையில போயிருவீங்கன்னு சொன்னா நானே நம்ப மாட்டேன், நீங்களுமே அதை நம்ப முடியாது. ஆனா இந்த கிரக சூழ்நிலையில் ஆப்பட்டது ஏதாவது ரூபத்துல இழுத்து விட்டுரும். அப்ப அங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அது போக தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான், அர்த்தாஷ்டம சனி. அப்ப இந்த சனி பகவான் ஆப்பட்டது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா வீடு வாங்குறதுல பிரச்சனை வரும், பூமி வாங்குறதுல பிரச்சனை வரும், ஏதாவது சொந்தமா நம்மளுக்கு சொத்துக்கள் வாங்குறதுல அந்த டாக்குமெண்ட்ல பிரச்சனை வரும், இல்ல பணம் கொடுத்து நம்ம எழுதி வைக்காம விட்டுட்டோம்னா அதுல பிரச்சனை வரும், நாமளே பாத்தீங்கன்னா பணத்தை கொடுத்துட்டு அதை நோட் பண்ணாம விட்டுருப்போம், அதுவும் பிரச்சனையாகும். இது மாதிரி குழப்பங்கள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே சமயத்துல அந்த 4ஆம் இடத்தையும் குரு பகவான் 9ஆம் பார்வையால அந்த குரு பகவான் 4ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக இது மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு உங்களுக்கு வழியும் அந்த குரு பகவானால் இருக்கிறது. இருந்தாலும் நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்ல விஷயம். அதே சமயத்துல அந்த சனி பகவானும் 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறாங்க. அப்போ இந்த 10ஆம் பார்வை அப்படிங்கிறது தொழில் சம்பந்தமான பார்வை. அப்போ அந்த தொழில் சம்பந்தமான பார்வை அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன்ல பிரச்சனை வரும். நீங்க வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைத்து உங்களுடைய உழைப்பையும் அதுல இன்வெஸ்டா போட்டு இத்தனை வருட காலங்களாப்பட்ட நீங்க உழைத்திருந்தாலும் அதுல நல்ல சம்பளம் இல்லை, ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லை, நல்ல ப்ரமோஷனும் கிடைக்கல. அந்த ப்ரமோஷனோ அந்த முன்னேற்றமோ அந்த தொழிலில் ஒரு மேன்மையை உங்களுக்கு அந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். சனி பகவானும் தொழில்காரகம் தான். அந்த சனி பகவானையும் குரு பார்த்ததுனால அந்த சனி பகவான் ஆப்பட்டது 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே தனுசு ராசியை பார்க்கறதுனால குரு பார்வை வாங்கி அந்த சனி பகவான் குருவுடைய வெட்டியை பார்க்குறாங்க. அதனால உங்களுக்கு தொழிலில் மேன்மை அடைவீங்க. தொழில் நீங்க ஏதாவது பல நாளாக யோசனை பண்ணி நினைச்சிட்டு இருந்த ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு பிஸ்னஸையும் இப்போ நீங்க பண்ணுவீங்க. அந்த பிஸ்னஸ் பண்ணினாலும் அதில் உயர்வடைவீங்க, அதில் தோத்து போக மாட்டீங்க. மெல்ல 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 அதில் சம்பாரித்து சாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களை எல்லாரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. அப்போ உங்களுடைய லட்சியமும் அதுதான், உங்களுடைய வீரியமும் அதுதான். தனுசு ராசிக்காரங்கள் தான். தனுசு ராசிக்காரர்கள் எப்பவுமே அடுத்தவர்களுடைய நிழலில் நிற்க விரும்பாதவர்கள். தன்னை தானே நம்பி தெய்வத்தையும் நம்பி தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது முன்னுக்கு வரோம்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பீரியட்ல தனுசு ராசிக்காரங்கள் உயர்வதற்குண்டான வாய்ப்பு நல்லா இருக்குது. ஏன் ராகுக்கு எது பயிற்சி இப்படிங்க இருக்கு? இப்போ இந்த தனுசு ராசிக்கு ராகு பகவான் கும்பத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு வர்றாங்க. அப்போ மகரத்தில் சனியுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அப்போ இந்த 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு இவங்களுடைய வாக்கு ஸ்தானத்தை பாதிக்கும். வாக்கு கொடுத்தா வாக்கை காப்பாற்ற முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா பணம் வரக்கூடிய வழிகளையும் பாதிக்கும். ஆனால் அப்படி பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலுமே குரு பகவான் அந்த மகர ராசி தான் பார்க்குறாங்க. அப்போ அந்த ராகுவையும் பார்த்துடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ராகு பகவான் தன்னுடைய விஷத்தன்மையை கக்கிட்டு கோதண்ட ராகுவாக மாறி நல்ல பலனை கொடுப்பார். அது போக பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானும் நல்லதை கொடுப்பார், இந்த குரு பகவானும் நல்லதை கொடுப்பார். அதே சமயத்தில் அந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய ராகு கடகத்துக்கு போகிறாங்க. அப்போ அந்த கடகத்துக்கு போகும்போது 5, 8, 9ஆம் இடத்துக்கு அந்த கேது பகவான் போகிறாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த கடகத்தில் உச்ச குரு இருக்கிறாங்க. அந்த குரு கூட இந்த கேது சேர்றாங்க. கேல யோகம் அப்படிங்கிறது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அந்த கேல யோகம் அப்படின்னு என்னன்னா திடீர்னு தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு விபரீத ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அந்த குரு உச்சமானதுனாலையும் அந்த குரு கூட கேது சேர்வதனாலையும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது தனுசு ராசிக்காரங்களுக்கு. சிறப்புங்க. இப்போ விவசாயம் நல்லா இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு லாயராக இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு சூப்பர்வைசராக இருப்பாங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் பிரின்சிபாலாக இருப்பாங்க, ஒரு ப்ரொஃபஸராக இருப்பாங்க, ஒரு டீச்சராக இருப்பாங்க. இதில் மனதார மன திருப்தியோடு அந்த தொழிலை செய்யக்கூடிய
வாய்ப்புகளும் இவங்களுக்கு வரும். அதில் வந்து நல்ல சம்பளம், நல்ல இவங்க எதிர்பார்த்த அந்த முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும். ஆனா அதே மாதிரி அந்த குருவும் பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையா ராகுவை பார்ப்பாரு இல்லைங்களா ஐயா? ம் அதனால என்னங்க இது நிகழுமா? குருவும் ராகு பார்க்குறாங்க, ராகுவும் குரு பார்க்குறாங்க. இப்போ இது 2 பேரும் பார்த்துக்கிறதுனால என்ன? சண்டால யோகம் சொல்லுவாங்க. குரு சண்டால யோகம். அதுவும் இல்லாம இந்த சுபகிரகம் ராகுவை பார்க்கும்போது ராகு விஷத்தன்மையை கக்கிட்டு கோதண்ட ராகுவாக மாறி நல்ல பணம் தான் கொடுப்பாரு. அதே மாதிரி இவங்க இழந்த மரியாதை, கடந்த காலத்துல வந்து நிறைய ராங் கமிட்மெண்ட் கொடுத்து மரியாதை இழந்திருப்பாங்க. ஸோ அந்த மரியாதை மீட்க முடியுமா? அதாவது இந்த குரு பகவான் ஆப்பட்டது கிட்டத்தட்ட 11-12 வருஷ காலங்களும் தனுசு ராசிக்காரங்கள் ஒரு போராட்டமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி போராடியுமே இன்னுமே அவங்களால ஒரு பாதி பேர் தான் ஜெயிச்சிருப்பாங்க, மீதி பேர் ஜெயிக்கவே இல்லை. அப்போ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு நம்பியவர்களால் நயவஞ்சகம் அடைஞ்சு ஒரு தொழிலில் முன்னுக்கு வர முடியாம குடும்ப ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த பீரியட்லையுமே ஏதாவது ஒரு ராஜ வாழ்க்கை, ஒரு ராஜ யோகம், விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற யோகம் இருக்குதோ இல்லையோ எந்த ரூபத்திலையும் அவங்க தப்பிச்சுக்குவாங்க. அதே மாதிரி இந்த சுய தொழில் இந்த காலத்துல பண்ணலாமா? அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் கூட சேரலாமா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமயத்துல 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இந்த சமயத்துல வந்து சுய தொழில் தாராளமாக பண்ணலாம். அதே சமயத்துல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்யறாங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். ஏன்னா அந்த 2ஆம் இடத்துக்கு ராகு வர்றாங்க, இந்த ராகு குரு பார்க்குறாங்க. அது நெக்ஸ்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம கண்ணும் கருத்துமாக இருப்பது நல்லது. யாரையுமே முழுசா நம்பிடக்கூடாது. அதாவது முதலீடு போறது கொஞ்சம் கம்மியா போட்டுக்கலாம்னு சொல்றீங்களா? கம்மியா முதலீடு போடலாம். அதுல நம்பிக்கை அப்படிங்கிறது இவங்க தான் நம்பிக்கணும், இவங்க யாரையும் நம்பக்கூடாது. அப்படி நம்புறாங்கன்னா தன்னுடைய மனைவியை நம்பி அவங்க 2 பேரும் டிஸ்கஷன் பண்ணி ஒரு முடிவு எடுத்துக்கலாம். ஆனா இவங்க வந்து அது போக இந்த குடும்பத்தை விட்டு வெளியில சொந்த பந்தத்தையோ பழக்க வழக்கத்தையோ தன்னுடைய அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ யாரையுமே நம்ப வேண்டாம். அப்படி நம்பினால் இவங்களுக்கு அது சாதகமான பலனை கொடுக்காது. நான் இன்னொன்று சொல்றதுக்கு மறந்தேன். இந்த குரு 8ஆம் இடத்துக்கு வர்றதுனால தனுசு ராசிக்காரர்கள் இப்போ வந்து அவங்க மாம மச்சனை அவங்க பொண்ணு கட்டின இடம் அந்த பொண்ணு வழி சொந்த பந்தத்துல கண்டிப்பா நம்பக்கூடாது. நம்பினா அவங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பா வந்தே தீரும். அதே சமயத்துல இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கணவன் சைடு அவங்களுடைய சொந்த பந்தத்தையுமே நம்பக்கூடாது. அப்போ இது மாதிரி நம்பும்போது அவங்கனால உதவி செய்கிற சப்போர்ட் பண்ணுற எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்கள் கூடயே இருக்கிறாங்க அப்படின்னா அதில் பிரச்சனைகள் நிறைய வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது, அவங்களை நம்பாமல் இருப்பதும் நல்லது. அப்படி ஏதோ சூழ்நிலையில் அவங்க கூடயே இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்ல விஷயம். ஐயா, அடுத்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த சண்டை சச்சரவுல குறையுமா? கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பாக இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் பிரச்சனைகளும் கொஞ்சம் சோதனைகளும் கொஞ்சம் குழப்பத்தையுமே கொடுத்துட்டே தான் இருப்பார். ஆனால் அந்த குரு 2ஆம் இடத்தை பார்க்குது இல்லையா, குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த பிரச்சனைகள் பெரிதாகி அவங்க குடும்பத்தை பாதிக்காது. அப்போ அவங்க தப்பிச்சுக்கிறாங்க. ஒன்றும் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, நல்லதான் நடக்கும். கண்டிப்பா. இவங்க எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும்? இவங்க எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா, பணம் வந்து ஒருத்தர் நம்பி கொடுக்குறாங்க, இல்லை ஒருத்தர் நம்பி எதுலையாவது ஒரு முட்டுவலி போடுறாங்க, அந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் மனைவி வழியிலையோ மனைவி கணவன் வழியிலையோ நம்பாமல் இந்த பீரியட்ல இருப்பது நல்லது. இதே மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, நண்பர்கள் வட்டாரத்துல இவங்க ஜாமீன்லாம் போடலாமா? கண்டிப்பா போடக்கூடாது. என்ன ஜாமீன் போட்டாங்கன்னா ஜாமீனுக்கு இவங்க தான் பொறுப்பாளி. ஜாமீன் போட்டவங்க அவங்க ராஜா மாதிரி போயிடுவாங்க, இவங்க கண்டிப்பா மாட்டிக்குவாங்க. இதற்கு முன்னாடியே அப்படித்தான் ஜாமீன் போட்டு தான் இவங்க குடியே முழுகி போச்சுன்னு சொல்லலாம். மீண்டும் ஜாமீன் போட்டாங்கன்னா மாட்டிக்குவாங்க. அந்த ஜாமீன் மட்டும் கண்டிப்பா போடவே கூடாது. சிறப்பு. இந்த காலகட்டத்துல இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்றதுக்கான ஒரு வழிபாடு பத்தி சொல்றீங்க? இவங்களுக்கு வழிபாடுன்னு எடுத்துட்டோம்னா சனீஸ்வரன் 4ஆம் இடத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறாங்க. அந்த சனி பகவானை இப்போ 7 சனி முடிஞ்சது இருந்தாலும் இந்த பீரியடில் சனிக்கிழமை நிற்கும் சனி பகவானையும் செவ்வாய்க்கிழமை நாளில் ஆஞ்சநேயரையும் இவங்க எங்கே இருந்தாலும் போய் கும்பிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதே சமயத்தில் எள்ளு தெய்வம் போட்டு
அந்த சனி பகவானை கும்பிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ரெண்டாவது வந்து இவங்க குச்சனூர் சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த குச்சனூர் போகும்போது இவங்களுக்கு தனம், ஐஸ்வர்யம், செல்வம், செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இது எல்லாமே உயரும். நல்லா இருப்பாங்க. கண்டிப்பாக இவங்க நல்லா இருக்கணும். ஏன்னா வந்து தனுசு ராசியில் பிறந்தவங்க ரொம்பவுமே வந்து தாயுள்ளம் கொண்டவர்கள். யாருக்குமே வஞ்சகம் நினைக்க மாட்டாங்க, துரோகம் நினைக்க மாட்டாங்க. பெண்களும் அப்படித்தான், ஆண்களும் அப்படித்தான். அவங்க 2 பேரும் படாத கஷ்டப்பட்டுட்டாங்க. அவங்க இனிமேலாவது கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நான் மனதார பிரார்த்தனை பண்றேன். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் அடுத்தடுத்த ராசிகளை பத்தி பார்க்கலாம். ரொம்ப நன்றி. நன்றிங்க.